என் பேர் எழிலரசி, டிரான்ஸ்ஜெண்டர். இந்த கலைத்துறையில் 7 வருஷமாக நான் பணியாற்றிட்டு இருக்கேன். இது வந்து கலைத்தாய் மாநாடு அப்படின்னு எங்களுடைய கலை உறவுகள் அனைவருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இது தாரைத்தப்பட்டை, பம்பை, தமிழ்நாதஸ்வரம் அனைத்து கலைஞர்களும் ஒன்று கூடி இன்னைக்கு நடத்துகிற ஒரு மாநாடு இது. அதே ஒரு முன்னாடி விழுப்புரத்தில் எங்களுடைய மாநாடு நடந்துச்சு. எங்களுக்கு அதே மாதிரி நிதி உதவிகளோ அந்த உதவி யாரும் எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி ஆடப்பணம் தாழ்வாக எங்களை பார்க்கறது அப்படிதான் பார்ப்பாங்க. அதையும் மீறி நாங்கள் எங்களுடைய கலையை வளரணும், எனக்கு கலை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கலைக்காக நாங்கள் ஆடிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு நிதி உதவி அதிகமாக கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். 6 மாதங்கள் மட்டுமே வேலை இருக்கும், மிச்ச மாசங்கள் வேலை இருக்காது, வீட்டில் இருப்போம். எங்களுக்கு நிதி உதவி எதுவுமே எந்த மூலியமா ஒதுக்கிறது கிடையாது. எங்களுக்கு நிதி உதவி ஒதுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்தை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. என் பேர் எழிலரசி, பண்ருட்டி. வணக்கம், என்னோட பேர் தாரணி. நான் வந்து பண்ருட்டியில இருந்து வரேன். இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துல கலைத்தாய் விழா மாநாடுன்னு சொல்லிட்டு பண்ருட்டி பக்கத்துல காடாம்புலியில மண்டபத்துல நடக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே இறை சார்ந்த கலைஞர்கள். அதாவது அம்மன் வேடம், திருவிழாக்கள்ல வந்து அம்மன் வேடம் போட்டு ஆடுறவங்க நாங்க எல்லாருமே. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நாட்டுப்புற கலையில வந்து இருக்கிற தவில், நாதஸ்வரம், அது மட்டும் இல்லாம பம்பை, எல்லா இசை கலைஞர்களும் சேர்ந்து இந்த மாநாடு நடத்துறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை கடலூரா இருக்கட்டும், பக்கத்துல இருக்க விழுப்புரம் மாவட்டமா இருக்கட்டும், ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மாநாடு ஏற்படுத்தி கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க வந்து எங்களுக்கான ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்திக்குவோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கான வாழ்வாதாரம் வந்து இந்த 6 மாதம் மட்டும்தான். தையில இருந்து ஆடி மாசம் வரைக்கும் தான். ஆவணில இருந்து நாங்க வீட்டுல சும்மா தான் இருப்போம். எங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாதான் இருக்கும். ஸோ அரசு அதிகாரிகளும் எங்களுக்கான ஒரு நிதி உதவியை இந்த 6 மாதத்துக்கு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் கொஞ்சம் மாதிரி ஒரு இழிவா பாக்குறாங்க ஆட போற இடத்துல எல்லாம். அது இல்லாம எங்களையும் எல்லாரும் மாதிரி மதிச்சு கலையை வந்து நாங்க வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் இருக்கிறோம். ஸோ எங்களை மதிச்சு எங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் மக்களாகி நீங்க எல்லாரும் கேட்டுக்கிறோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த மாநாடுல நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. என் பேர் என் கமலஹாசன், பம்பை வாத்திய இசைக்கலைஞர். சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கோம். சிதம்பரம் அம்மன் கிராமிய நாட்டுப்புற இசைக்கலைஞர் சங்கம். அங்கிருந்து கலைத்தாய் விழாவிற்காக நாங்கள் இந்த பண்ருட்டிக்கு வந்திருக்கிறோம். இங்கே காணை சத்யராஜ் ஐயா அவர்களின் தலைமையில சிறப்பான ஒரு ஊர்வலம் நடந்து விழா நடந்து கொண்டிருக்கிறது. கலைத்தாய்க்கு கலை விழா என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற இசைக்கலைஞர்களில் கலை விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு தெரியாம இது வரைக்கும் கவர்மெண்ட்ல அரசாங்கத்தால வந்து அடையாள அட்டை, நலவாரிய கார்டு மற்றும் பயண பாதி கட்டணம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்கு. இதெல்லாம் வாங்கி அரசு செய்யக்கூடிய அந்த சலுகைகளை பயன்பெறுமாறு இதன் மூலியமா மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த கலை மென்மேலும் வளர நாங்களாம் கலைக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இவர் பாத்தீங்கன்னாக்க பாபு, இவர் பேரு, ஊர் பேர் சொல்லுங்க, சேப்பலாநாத்தம், இந்த பக்கம் தானே. இவர் வந்து எல்லா வடலூர் பக்கம் எல்லா இசைக்கலைஞர்லாம் 38 மாவட்டத்திலிருந்து அனைத்து இசைக்கலைஞரும் வந்திருக்காங்க. எல்லா இசை நிகழ்ச்சி பண்ணி இந்த இசையை அழிய விடாமல் பாரம்பரிய இசையாக இருக்கக்கூடிய இந்த இசை அழிய விடாமல் நாங்கெல்லாம் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக மேன்மேலும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவிகரம் நீட்டி எங்களுடைய வாழ்வாதாரத்தை மென்மேலும் வளர செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.